ஆண்டவரை இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பட்டதுக்கு மேலே படும் கெட்ட குடிகளை கெடும் என்று சொன்னது போல, சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா தோல்விகள் தொடர்ந்து வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வந்தது. தோல்விக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியலை. அடிக்கு மேலே அடி, தொழில் தொடங்கி பார்க்குறோம், அதை ரன் பண்ண முடியலை. வேலைக்கு போய் பார்க்குறோம், அவங்க கொடுக்குற டார்கெட் நம்மளால் முடிக்க முடியலை. இல்லை ஊழியத்தை ஆரம்பித்து பார்க்குறோம், அதை முழுமையாக நம்ம செய்ய முடியலை. வியாபாரம் செய்து பார்க்குறோம், எத்தனையோ காரியங்கள் முயற்சித்து பார்த்தும் தோல்வியே நமக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை கைவிட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சி நமக்கு தான் கற்றுத்தர. தோல்வி தேவன் நமக்கு அனுமதிக்கிறார் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிடக்கூடாது. அடிக்கு மேலே அடி தந்துக்கிட்டே இருக்கிறாரு. சில ரகசியங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த தோல்வி தான் பின்னாலுடைய வெற்றிக்கு கூட சில நேரம் காரணமாக மாறும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் அங்கே 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு லேவியனுடைய மறுமனையாட்டியை பென்யமீன் கோத்திரத்தார் செய்ததான ஒரு தவறான கொலை என்று தான் சொல்ல வேண்டும். அதுக்கு இவங்க ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி பென்யமீன் கோத்திரத்தாரும் மற்ற இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகிறது பார்க்கணும். அப்படி யுத்தத்துக்கு போகும்போது அங்கே என்ன நேரிடுது அப்படின்னா, முதல் 2 விஷயமே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தோற்று போகிறார்கள். பென்யமீனர் இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிக்கிறாங்க. கடைசி இவங்க தேவ சமூகத்துக்கு ஜெபிக்கிறதை பார்க்கும். என்ன ஆண்டவரே, தவறு செய்தது பென்யமீன் கோத்திரத்தார், நாங்கள் எதுக்கு அடிபடணும் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலையை ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் அழுது ஜெபித்து கேட்கிறார். நான் ஆண்டவர் சொன்னார், இந்த இதில் போங்கப்பா, கண்டிப்பாக உங்களை கையில் அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வாசிக்க கேட்போம். நியாயாதிபதி 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறியடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கோத்திரமே இல்லாத ஒரு நிலைமைக்கு இஸ்ரவேலர் பென்யமீன் கோத்திரத்தை முற்றிலும் முடிச்சு விட்டதை பார்க்குறோம். சில நேரங்கள் நமக்கு தோல்வி வருகிற அப்படின்னாலே எதிரி ஜெயிச்சிட்டான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒரு காரணத்தோடு கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்ம வாழ்க்கை அப்படி தானே, நம்ம நியாயமானவர் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது. அநியாயம் செய்தவர்கள் யார் அப்படின்னா பென்யமீனுடைய கோத்திரத்தார் தான். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில், ஆஃபீஸில், உங்கள் குடும்பத்தில் உண்மையானவர்களாய் நியாயம் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தான் மேலும் மேலும் ஒரு துன்பம் நடக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எதிராளிகளை முற்றிலுமாய் பழிவாங்க போகிறார் என்றார். நம்ம போய் நம்ம நினச்ச மாதிரி யுத்தம் பண்ண ஏதோ ஒன்று முடிச்சுட்டு வந்துடும். ஆனால் தேவ திட்டம் ஒன்று இருக்குது. தேவன் பொய் சொல்லுகிறவர்களை அல்லது நம்ம மேலே குற்றம் சாட்டுகிறவர்களை, நமக்கு கொடுமை செய்கிறவர்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு எல்லை வரைக்கும் தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது எவனாக இருந்தால் சேர்த்தா. இஸ்ரவேலோட ஒரு கோத்திரமே முடிஞ்சு போச்சு. அதனால் நம்முடைய நீங்கள் தைரியமாக இருக்கணும். கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்தா தோல்வியை அவர் என்ன செய்வார்? ஜெயமாய் மாற்றும். ஜெயம்னா பெரிய வெற்றி. அதான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய பாடம். அதனால் தோல்வியை கண்டு பயப்படாதபடிக்கு ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய செய்தி. காட் பிளஸ் யூ.